உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதன். இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அப்போ இது கிறிஸ்துவை பற்றினது அல்லன்னா லௌகிக நாணம். அதாவது லௌகிக நாணம் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் பரத்திலிருந்து வருகிற நாணம் சுத்தம் உள்ளதாய், சமாதானம் உள்ளதாய், இணக்கம் உள்ளதாய், சகல நற்கணிகள் உள்ளதாய், மாயமற்றதாய், பட்சபாதம் இல்லாததாய் இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஐ நீட் த விஸ்டம் ஃப்ரம் ஹெவன். எனக்கு ஒவ்வொன்றுக்கும் அவருடைய விஸ்டத்தை அவர் தர்றாரு. அதனால தான் நீதிமொழிகள் 3 உன் சுய புத்தியின் மேல் சாயாதபடி உன் வழிகள் எல்லாம் அவரை நினச்சிக்க, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஐயா, நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். உலக மனுஷனுக்கு அறிவு இருக்கு, ஆனால் உலக மனுஷனுக்கு மேலே உங்களுக்கு யாருடைய கனெக்ஷன்? நமக்கு யாருடைய கனெக்ஷன்? கிறிஸ்துவின் சரீரத்தோட கனெக்ஷன். இன்னும் சரியாக சொன்னால் கிறிஸ்துவின் மரணத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அவரோட நாம் எழுந்திருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து நமக்கு நாணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து நமக்கு நாணமாக இருக்கும்போது லௌகிக நாணம், அடுத்தது மாயமான தந்திரம், டாக்டிக்ஸ். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுத்தமாக தந்திரம், பிசாசு. சாத்தானுடைய முதல் அடையாளம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவன் தந்திரம், 2வது வஞ்சகம். அப்போ நம்மள்கிட்ட தந்திரம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது. தந்திரம் இருந்தால், வஞ்சகம் இருந்தால் இயற்கையின் மனிதன். தந்திரம் அது பிசாசு, வஞ்சகம் அது பிசாசு. ரெண்டுமே ஆதியாகமத்தில் அங்கே ஆதாம் ஏவாளோடு இடைப்பட்டது. அவனை கர்த்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். தந்திரம், அவன் செஞ்ச காரியம் வஞ்சகம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். எதுவுமே ஓப்பன். அவங்க தான் ஆவியின் மனிதன். ஐயா, இருதயத்தில் ஒன்று வச்சு வாயில் ஒன்று பேசுறது ஆவியின் மனிதன் கிடையாது. சில சமயம் ஓப்பனாகவே பேசிடலாம், உங்கள் காரியத்தை ஓப்பனாகவே சொல்லிடலாம். அது உங்களுக்கும் விடுதலை, அவங்களுக்கும் விடுதலை. சில காரியத்தை ஓப்பனாக சொல்கிறதுனால நீங்கள் கெட்ட பேர் கூட எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, இவன் தாண்டா ஆவியின் மனிதன், இவன் தாண்டா என்ன போல இருக்கிறான்.